சொன்னா தமிழ்நாடு ஏரி இயற்கை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக தொடர்ச்சியான போராட்டம் 7-8 ஆர்ப்பாட்டங்கள், 2 உண்ணாவிரதம், 1 முற்றுகை போராட்டம், நூற்றுக்கணக்கான மனுக்கள் முதலமைச்சர் விபிஏ சேலம் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்பொழுது எங்கே இருக்கோம் என்றால், பனமரத்துப்பட்டி ஏரியில் உள்ள ஒரு சோழர்கால கல்வெட்டை தேடிதான் இங்கு வந்திருக்கிறோம். இதில் என்ன ஒரு சிறப்பு என்றால், இந்த பனமரத்துப்பட்டி ஏரியில் ஒரு கல்வெட்டு உள்ளது. இதுதான் அந்த நரிக்கல் என்று சொல்லப்படுகிற அந்த நரிக்கல் அருகில்தான் இந்த ஒரு சோழர்கால கல்வெட்டு உள்ளது. அதை தேடி தான் நாம் இந்த ஒரு பயணத்தை தொடங்கினோம். இந்த பயணம் என்று பார்த்தீர்கள் என்றால் ஒரு நீண்ட ஒரு பயணம். அதை நான் இந்த வீடியோவில் அதாவது வேகமாக செல்வதாக உள்ளோம். இதுதான் அந்த கல், அந்த கல்வெட்டு உள்ள அந்த கல். இந்த கல்லுக்கு போகிறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமான ஒரு பணியாக இருந்தது. ஏன்னா நிறைய தூரம் நடந்து சீம கருவேல முள்கள் கால்களில் அப்படியே கொத்தாக ஏறுற மாதிரி ஒரு சூழல். அதனால் இந்த கல்லை சென்று அடையிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டோம். அந்த சென்று அடையும் போது நம்ம வீடியோ எடுக்கலான்னு தான் பார்த்தோம். ஆனால் அது கொஞ்சம் இந்த முள் இருந்தாலும் சாத்தியமெல்லாம் இருந்துச்சு. அந்த கல்வெட்டை கண்டுபிடித்த உடனே அங்கே பணி செய்து கொண்டிருந்த அந்த ஜேசிபி சூப்பர்வைசரிடம் சொல்லி அவரை கூப்பிட்டு அந்த நிறைய முள்கள் இருந்த இடத்தை சுத்தம் பண்ண சொல்லி நம்ம கேட்டோம். அதன் அடிப்படையில் அவரும் ஆர்வத்தோடு, அதாவது நாங்கள் போயிருந்தப்போ நான் அம்பிகாவதி, பொன் சரவணன் தோழர், தமிழ்நாடு ஏரி இயற்கை பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடியவர் பொன் சரவணன் அவரும் நானும் போயிருந்தோம். போய் பார்த்திங்கன்னா அந்த இடத்த சென்றடைஞ்ச பின்னாடி ஜேசிபி சூப்பர்வைசரிடம் கூறி அந்த இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த பனமரத்துப்பட்டியில் பார்த்திங்கன்னா, அதாவது நீண்ட நெடிய ஒரு போராட்டத்துக்கு பிறகு சேலம் மாநகராட்சி இந்த முள்களையெல்லாம் சுத்தம் செய்வதற்கு ஒரு டெண்டர் விட்டிருக்காங்க. அந்த டெண்டரின் அடிப்படையில் அங்கே அந்த முள்களை எல்லாம் சுத்தம் செய்கின்ற பணி நடந்து கொண்டிருந்தது. அப்படி அந்த முள்களை சுத்தம் செய்கின்ற பணி என்பது, அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு ஜேசிபி அந்த முள்களை எல்லாம் அப்படியே கொத்தோடு வெட்டி எடுக்கும். அதை பிடுங்கி எடுப்பதில் வெட்டி எடுக்கும். வெட்டி எடுத்து ஒரு இடத்துல கொண்டு போய் போடுறாங்க. பக்கத்துலேயே தான் அங்கங்கே சுத்தம் பண்ணி ஒரு இடத்துல போடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த முள்ளை இன்னொரு ஜேசிபி எடுத்து கொண்டு போய் ஒரு இடத்துல போடுறாங்க. அந்த இடத்துல தான் அந்த முட்களையெல்லாம் அரைக்கிற அந்த மிஷின் இருக்குது. அந்த மிஷின் பார்த்திங்கன்னா அந்த முள்ளையெல்லாம் எடுத்து அந்த அரைக்கிற மிஷினுக்குள்ளே தள்ளுது. அந்த அரைச்சி அப்படியே அந்த சின்ன சின்ன தூள் மாதிரி அதை அப்படியே தள்ளிடுது. வெளியே தள்ளி பார்த்திங்கன்னா அது ஒரு மலை மாதிரி குமிழ்ச்சி இருந்துச்சு அந்த இடம். அதை ஒரு, அதாவது சரக்கு அது நம்ம மணாலிட்டு போவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு வண்டியில் பெரிய படம் கட்டி அதில் ஒரு 5 டன் 6 டன் சேர்ந்ததுக்கப்புறம் அதை எடுத்து கொண்டு போய், அதாவது எரிபொருளுக்காக இந்த மாதிரி ஒரு கரும்பாலை இருக்குது இல்லைங்களா, அந்த கரும்பாலைக்கு அந்த வெல்லம் தயாரிப்பதற்காக அதுக்கு எரிபொருள் அது மாதிரி பயன்படுத்துவதற்கு கொண்டு போவாங்களாம். அந்த மாதிரி அந்த பணி நாங்கள் போனப்போ ஒரு 30-40 ஏக்கரா நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த ஜேசிபி முட்களை மட்டும் அகற்றிட்டு அந்த கல்வெட்டை சுற்றி போனதுக்கப்புறம் அதால் அந்த குழியை பறிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன் அந்த குழியை பறிக்கணும் அப்படின்னாக்கா, அந்த கல்வெட்டு ரொம்ப உயரமாக இருந்த கல்வெட்டு. அந்த தண்ணி வர 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 இத்தனை ஆண்டு காலமாக குறைஞ்சது 1000 ஆண்டுகள்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எத்தனை ஆண்டு காலமாக இருந்தாலும் அந்த தண்ணியோடு சேர்ந்து வந்த அந்த வண்டல் மண் இருக்குது பார்த்திங்களா, அந்த வண்டல் மண் பார்த்து நம்ம ஏற்கனவே அந்த இதில் பார்த்த மாதிரி ஒரு சின்ன ஒரு
கல் மாதிரி தான் இருந்துச்சு அந்த இடம். அந்த அளவுக்கு அந்த வண்டல் மண் வந்து மேலே ஏறி ஏறி இருந்ததுனால அதோட அந்த கல்லோட ஆழத்தை பறித்து எடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அதனால் அந்த ஜேசிபிலே பார்த்திங்கன்னா அந்த பக்கெட் என்கின்ற அந்த நோண்டுகிட்ட அதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற அந்த ஜேசிபி வந்து அதை சுற்றி நம்ம வந்து எடுக்க சொன்னோம். ஏன்னாக்கா அதை சுற்றி எடுத்தால் தான் அதை வந்து நம்ம எடுக்க முடியும். நான் ஏற்கனவே அந்த எடுத்த வீடியோவிலேயே கூட பார்த்திங்கன்னா அந்த முள்ளெல்லாம் இருந்துச்சு. அந்த முள்ளுக்குள்ளெலாம் ரொம்ப சிரமப்பட்டு தான் உள்ளே போனோம். உள்ளே போய் அந்த முள்ளெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி விட்டு கொஞ்சம் வெளிச்சம் அந்த இடத்துக்கு வர மாதிரி தான் வந்து அந்த வீடியோவையும் எடுத்தோம். ஆனால் அந்த வீடியோ அவ்வளோ வந்து துல்லியமாக எடுக்க முடியல. ஏன்னா கொஞ்சம் பின்னாடியும் போய் எடுக்க முடியல. ஏன்னா எல்லா இடமும் முள், காலை வைக்கிற இடத்தெல்லாம் கண்ணி வெடி இருக்கிற மாதிரின்னு சொல்கிற மாதிரி கால் வைக்கிற இடத்தெல்லாம் முள். அதனால் நம்மளால் அதை எடுக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த ஜேசிபியை கூப்பிட்டு அந்த முட்களை எல்லாம் சுற்றிலையும் சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேல தான் நம்ம வந்து இந்த வீடியோவை எடுத்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். உடனே அந்த ஜேசிபியும் வந்து இப்போ மண்ணை பார்த்திங்கன்னா இது வேகமாக உங்களுக்கு எடுக்கிற மாதிரி தெரியும். அதான் நான் முதல்ல சொன்னது போலவே வீடியோவை நான் வேகப்படுத்தியிருக்கிறேன். ஏன்னாக்கா அவ்வளோ நேரம் பார்த்தோம்னாக்கா பார்வையாளர்களுக்கு கொஞ்சம் சலிப்பு ஏற்படும் என்பதற்காக, அந்த சலிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் இதை செஞ்சோம். இதெல்லாம் வந்து இந்த நமது விபிஏ சேலம் என்கின்ற யூடியூப் சேனல் இந்த போராட்டம் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் தொடங்கியதிலிருந்தே அந்த ஊர் மக்களிடம் கருத்துக்களை கேட்பது, அதே போல் அந்த ஏரியை பற்றின விவரங்களை இயற்கை பாதுகாப்பு இயக்கம் இவர்களிடம் எல்லாம் கருத்து கேட்பது என்பது போல் பல வீடியோக்களை நாம் தொடர்ந்து பதிவு செய்திருந்தோம். அதே போல் கடந்த ஜனவரி 5ஆம் தேதி 2026 அன்று நடந்த அந்த காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை, அதாவது பனமரத்துப்பட்டி காவல் நிலையம் எதிரே நடைபெற்ற போராட்டத்தையும் நாம் வந்து நமது சேனலில் முழுமையாக அதை ஒளிபரப்பினோம். அந்த வகையில் இப்பொழுது பார்த்திங்கன்னா இந்த பணி தொடங்கியிருக்கு. அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இவர் மேயர் வனத்துக்குரிய மேயர் ராமச்சந்திரன் அவர்கள் பேசியது, மாநகராட்சி ஆணையாளர் பேசியது, மாநகராட்சி பொறியாளர் பேசியது என்று அவர்கள் பேசிய அனைத்தையுமே நம்ம வந்து கொடுத்து கொண்டு தான் இருந்தோம். வீடியோவாக நமது சேனலில் வழங்கி கொண்டு இருந்தோம். அந்த அடிப்படையில் இப்பொழுது அதற்குண்டான பணிகள் தொடங்கிவிட்டது, அந்த சீமக்கருவேல முட்களை அகற்றும் பணி தொடங்கிவிட்டது என்று கேள்விப்பட்டவுடனே இதையும் நம்ம எடுத்து பதிவு செய்து நமது வீடியோவில் நமது சேனலில் ஒளிபரப்ப வேண்டும் மக்களுக்காக என்று நினைத்து நம்ம போனோம். அங்கே போகும்போது தான் பார்த்திங்கன்னா இந்த நரிக்கல் அருகில் உள்ள இந்த சோழர் கால கல்வெட்டு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னது நமக்கு தெரிய வந்துச்சு. நம்ம போகும்போது இந்த அளவுக்கு முள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாக்கா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல செருப்பாவோ இல்லை அதுக்கு பாதுகாப்பாவோ ஏதோ ஒன்றா கூட போட்டிகிட்டு போயிருக்கலாம். ஆனால் நாங்கள் எந்த ஒரு இதுவுமே கொண்டு போகாதனால தண்ணி கூட எடுத்துகிட்டு போகலை. மேலே பார்த்தா நல்ல உச்சி வெயில், மண்டையை புழக்கக்கூடிய அளவு அடிக்குது. கீழே பார்த்தா முள் படுக்கை போல் அந்த இடம் இருக்குது. இதுக்கு இடையில் வந்து சுற்றிலையும் முள்ளாக இருக்கனால அந்த முள்ளுக்குள்ளே பூந்து போய் அந்த கை கால்லாம் வந்து கீறுகின்ற ஒரு சூழல் தான் ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் எவ்வளவு சிரமப்பட்டாலும் அந்த கல்வெட்டை நாம் எடுத்து பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாம் போய் இந்த கல்வெட்டை இப்போ சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்திங்களா. இது சுத்தம் பண்ணி முடித்தோன்னே இது குறித்து தோழர் பொன் சரவணன் அவர்கள் இதை வந்து எப்படின்னு சொல்லி இந்த கல்வெட்டு குறித்தும் அதனுடைய வரலாறு குறித்தும் பேச இருக்கிறார். இந்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா முதல்ல சின்னதாக இருந்திருக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்ப பெருசாக ஏதோ மலை போல் ஒரு காட்சி அளிக்கும். அது என்னென்னு பார்த்தா அதையெல்லாம் அந்த ஆழப்படுத்திய பின்னால் அதை நாங்கள் அந்த ஆழத்தில் இருந்து இந்த வீடியோ எடுக்கப்பட்டது. இது சாதாரணமாக போனதுனால நம்ம கிம்பல் எதுவும் எடுத்துகிட்டு போகிறதுனால ஒரு சில வீடியோலாம் அந்த ஸ்டாக் இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா அது எவ்வளோ ஆழம் இருக்குன்னு சொல்லி அவர் நின்று அந்த கீழே பார்ப்பது கூட பாருங்கள், அந்த வீடியோவிலே தெரியும். அதுக்கடுத்தது தோழர் பொன் சரவணன் அவர்கள் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அந்த கல்வெட்டெல்லாம் சுத்தம் செஞ்சிகிட்ருக்காரு. அந்த பக்கத்தில் மண் இருக்கிறது,
அந்த செத்தை தலைத்தாம்பு இப்படி இருக்கிறது எல்லாத்தையும் அதில் சுத்தம் பண்ணுறாரு. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கல்வெட்டு தெரியறதுக்குன்னு சொல்லி ஒரு அந்த பவுடர் இருக்கும். அந்த வெள்ளை கலர் பவுடரை கொண்டு போய் அது மேலே தூவி அதை நல்லா தேய்ச்சிருந்தோம் அப்படின்னாக்கா அந்த எழுத்துக்கள்லாம் இன்னும் நமக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். அது நம்ம சொன்ன மாதிரி முன்னேற்பாடுகள். அன்புள்ள மக்களே வணக்கம், நான் உங்கள் பொன் சரவணன். இப்போ நீங்கள் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பனமரத்துப்பட்டி ஏரி. இந்த பனமரத்துப்பட்டி ஏரிக்கு ஒரு வரலாறு இருக்குதுங்க. எல்லோருக்கும் வந்து வரலாறு இருக்காது. ஒரு பிறப்போர் எல்லாம் வந்து இறப்போர். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களுக்காக யார் வந்து தொண்டு செய்கிறார்களோ, நாட்டிற்காக யார் தொண்டு செய்கிறார்களோ அவருடைய வரலாறு மட்டும்தான் அப்படியே நிலைத்து இருக்கும். அது போன்று தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய வரலாறு என்பது இங்கேருந்தான் தொடங்குது. இது சோழர் காலத்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டுங்க. இந்த சோழர் காலத்து கல்வெட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு எழுத்து வந்து அவ்வளோவா புரியாது. ஆனால் வந்து அந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் சிதிலெலாம் விட்டு போச்சு, எல்லாம் நிறையா வந்து எழுத்துக்கள்லாம் வந்து கொட்டி போச்சு. இது வந்து பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய வரலாறு. இந்த பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய வரலாறை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கண்ணன் தேவன் மகன் கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோழர் காலத்து ஒரு நபர், அவர் வந்து பனமரத்துப்பட்டி ஏரியை வந்து புனரமைச்சிருக்காரு. இது என்ன அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்தில் சோழர் காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய பிறந்த நாளைக்கு ஒரு ஏரி வந்து உருவாக்குவாங்க, குளத்தை வந்து உருவாக்குவாங்க. அதை வந்து நாட்டுக்கு மக்களுக்கு வந்து பரிசாக கொடுப்பாங்க. இது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் இது இயற்கையாக அமைஞ்ச ஏரிங்க பனமரத்துப்பட்டி ஏரி. இது சுற்றிலும் பார்த்தீங்கன்னா மலையை, இது ஜருகமலை, அந்த பக்கம் கிடகுமலை, இந்தாண்ட பார்த்தீங்கன்னா போதமலை. இந்த மலையினுடைய சுற்றியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கையாக அமைந்திருக்கக்கூடிய மலை பிரதேசங்கள். கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு வனப்பகுதிகள். இந்த வனப்பகுதியில் பெய்யக்கூடிய மழை நீர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பள்ளத்தாக்கு சார்ந்துதான் வரும். இந்த பள்ளத்தாக்குங்கிறது பனமரத்துப்பட்டி ஏரி தான். இங்கே வந்து நிற்கும். இங்கே நின்ன பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய நீளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து 5 கிலோமீட்டர், அகம் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர். இது பனமரத்துப்பட்டி பரப்பளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2400 ஏக்கர் பரப்பளவு. இப்போ வெள்ளையர் ஆட்சி காலத்தில் 1905ஆம் ஆண்டு இந்த ஏரி புனரமைக்கப்பட்டு 1911ஆம் ஆண்டு ஏரி வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக முடிக்கப்பட்டது. நவீன அடிப்படையில் இந்த ஏரி வந்து புனரமைக்கப்பட்டது. அதுக்கு பின்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் சேலம் நகர மக்களுக்கு 1911ஆம் ஆண்டு குடிநீருக்காக தண்ணி விநியோகம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பனமரத்துப்பட்டி ஏரி என்பது சேலம் மாவட்டத்தில் 400க்கும் மேற்பட்ட ஏரியில் இருந்தால் கூட பனமரத்துப்பட்டி ஏரி முதன்மையான ஏரி, 2400 ஏக்கர் பரப்பளவு. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 TMC தண்ணி தேங்கும். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய ஆறு இருக்குதுங்க. இந்த வழியாக போகலாம். இது நரிக்கல். இந்த நரிக்கல் வழியாக போனீங்கன்னு சொன்னால் ஒரு ஆறு இருக்குது. இந்த ஆறு பார்த்தீங்கன்னு சொன்னால் சேலம் திருமணி முத்தாறில் போய் கலக்குது. பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய ஆறு சேலம் திருமணி முத்தாறில் போய் கலக்குது. அப்படின்னு சொன்னால் பனமரத்துப்பட்டி, மல்லூர், பெண்ணந்தூர், ஆட்டியாம்பட்டி அங்கே போய் திருமணி முத்தாறில் போய் கலக்குது. அந்த இடைப்பட்டதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ஏரிகளுக்கு இந்த தாய் ஏரி தண்ணி கொடுக்குது. அப்படி மகத்துவமான ஒரு ஏரி. இப்போ என்ன சூழல் அப்படின்னு சொன்னால் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பனமரத்துப்பட்டி ஏரி முழுமையாக சீரழிஞ்சு போச்சு. இந்த முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சீமக்கரவள முள். இந்த சீமக்கரவள முள் 2400 ஏக்கர் பார்த்தீங்கன்னா முழுக்க சீமக்கரவள முள் இது இருக்கு. இதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதி விவசாயிகள், அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள், மீடியாலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சேலம் மாநகராட்சிக்கு சொந்தமான இந்த ஏரியை உடனடியாக இந்த சீமக்கரவள முல்லை அப்புறப்படுத்த வேண்டும், இந்த ஏரியை புனரமைக்கணும், சுற்றுலா தலமாக்கணும்னு சொல்லிட்டு கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் வந்து கோரிக்கை வச்சுட்டு வராங்க. ஆனால் இங்க இருக்கிற மாநகராட்சி, மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு அரசு எதையுமே கண்டுக்கலைங்க. இந்த கோரிக்கைலாம் கண்டுக்கல. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு ஏரி இயற்கை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக தொடர்ச்சியான போராட்டம், 7-8 ஆர்ப்பாட்டங்கள், 2 உண்ணாவிரதம், ஒரு முற்றுகை போராட்டம், நூற்றுக்கணக்கான மனுக்கள் முதலமைச்சருக்கு, மாவட்ட ஆட்சியருக்கு, மாநகராட்சி மேயருக்கு எல்லாத்துக்கும் கொடுத்த பின்னாடியும் எந்த நடவடிக்கை எடுக்கல. அதுக்கு பின்னாடி இப்போ ஜனவரி மாதம் 2026 ஜனவரி 5ஆம் தேதி நம்ம வந்து பனமரத்துப்பட்டி ஏரி போராட்டக்குழு சார்பாக மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டம் அறிவித்தோம். அந்த அடிப்படையில் சேலம் மாநகராட்சி மேயர், ஆணையாளர் இவங்க 2 பேரும் நேரில் வந்து இந்த பனமரத்துப்பட்டி ஏரியை உடனடியாக புனரமைக்கக்கூடிய வேலையை நாங்கள் செய்யறோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் டெண்டர் விட்டாங்க. இப்போ முள் எடுக்கிற ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது.
கிட்டத்தட்ட ஒரு 3-4 சேசிபி வேலை பார்க்குது. முள் அரிக்கிற மிஷின் வந்து அந்த முள்ளெல்லாம் பிடிங்க அரைச்சிட்டு இருக்காங்க. இந்த பணி முடிஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னா பனமரத்துப்பட்டி ஏரிக்கு மேட்டூர் உபரி நீரை கொண்டாந்து தேக்குவதாக நம்ம மேயர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல பனமரத்துப்பட்டி ஏரிய சுற்றுலாத்தலமாக்குறோம், மேட்டூர் உபரி நீர் நிரப்புறோம் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இது அடுத்த கட்டமாக படிப்படியாக செய்து முடிப்பதாக இங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி நிர்வாகம் நமக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கு. அதே போல நம்ம கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சொல்லிட்டு இருக்கிறோங்க, இது ஒரு வரலாற்று நினைவு சின்னம். இப்பதான் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12 அடி இந்த கல் இருக்கும். இந்த 12 அடி ஒசரம், கிட்டத்தட்ட வந்து 5 அடி அகலம். இந்த பரப்பளவு தான் இந்த பனமரத்துப்பட்டி ஏரியை உருவாக்குறதுக்கு உண்டான ஆதாரம் இந்த கல்வெட்டு தாங்க. இந்த கல்வெட்டு நம்ம என்ன சொன்னோம்னு கேட்டீங்கன்னா, மாநகராட்சி நிர்வாகமே இந்த கல்வெட்டை நீங்க பாதுகாக்கணும்னு சொன்னோம். இந்த கல்வெட்டு தான் இதனுடைய பனமரத்துப்பட்டி வரலாறு, இந்த கல்வெட்டை நீங்க பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இன்னைக்கு பாருங்க, அந்த கல்வெட்டு பூரா சிதிலம் அடைஞ்சு போச்சு, எழுத்துக்கள்லாம் பெயர்ந்து கீழே விழுந்துட்டு இருக்குது. அதனால இதை வந்து இந்த பொக்கிஷத்தை பாதுகாக்கணும்னு சொன்னா இந்த கல்லை நம்ம ஒரு அறுத்து கூட இந்த கல்லை கட்டிங் பண்ண முடியும். கல்லை கட்டிங் பண்ணி இந்த கல்லை வந்து அறுத்து இந்த கல்வெட்டை பாதுகாக்கும் நோக்கத்தோடு மட்டுமல்லாமல் இந்த டவர் வந்து இருக்கு, பெரிவால் டவர்னு சொல்லுவாங்க, பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய நினைவு சின்னம் டவர். அந்த டவர் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் விரிசல் விட்டு போச்சு. இது சம்பந்தமா வந்து மாநகராட்சி மேயர்கிட்ட பலமுறை மனு கொடுத்தாச்சு. உடனடியாக அந்த டவரை அந்த மராமத்து பண்ணணும், அதை புனரமைக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இந்த பனமரத்துப்பட்டி ஏரியை தொடர்ச்சியாக இடைவிடாமல் இது அந்த கண்டிஷன் போட்டிருக்காங்க. சேலம் மாநகராட்சி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க, 120 நாள்ல இங்க இருக்கக்கூடிய முல்லை அப்புறப்படுத்துகிறோம், அதுக்கு பின்பு பார்த்தீங்கன்னு சொன்னா மேட்டூர் உபரி நீரை தேக்குகிறோம், இந்த ஏரியை புனரமைக்கிறோம், சுற்றுலாத்தலமாகிறோம்னு சொல்லிட்டு நம்ம மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் அவர்களும் மாநகராட்சி ஆணையாளர் அவர்களும் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் போர்க்கால அடிப்படையில் இந்த பணியெல்லாம் செய்து முடிக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஏரி இயற்கை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக வேண்டுகோள் விடுக்கிறோம்.